ஹாய் ஜான்சி, ஊசியில் சுலபமாக நூல் கோர்ப்பது எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊசியில கொஞ்சம் திக்கான நூல்லாம் கோக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குன்னே கடையில விக்கிது, நூல் கடையில. ஆனா அவசரத்துக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ அந்த மாதிரி நேரத்துல எப்படி ஈஸியா நூல் கோக்குறது அப்படின்னு நான் இந்த வீடியோல சொல்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க புது சட்டையோ புது பேண்டோ வாங்கும்போது இந்த மாதிரி ரேட் ஸ்டிக்கரை மாட்டி வச்சிருப்பாங்க. இது ரேட் ஸ்டிக்கர் இல்லங்க, பழைய சட்டையில சும்மா டெமோக்காக நான் மாட்டி காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த நரம்பு இருக்கு பாருங்க, இத நீங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல இருந்து அத சேஃபா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இத வச்சு நம்ம எப்படி ஊசியில நூல் கோக்குறது செய்யறது அப்படின்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இத. இப்ப இத எடுத்துட்டு இந்த இடத்துல ரெண்டையும் ஜாயின் பண்ணி பிடிச்சு கொஞ்சம் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். கலர் டேப்பா இருந்தாலும் ஓகே தான், இந்த மாதிரி ஒயிட் டேப்பா இருந்தாலும் ஓகே தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா நின்னுக்கும். இது ஒரு கிரிப்புக்காக பாத்தீங்கன்னா நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கிறோம், ஒரு கிரிப்புக்காக. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டையும் நம்ம சேர்த்து பிடிச்சு இந்த இடத்துல லேசா நெகத்துல தேய்ச்சி விட்டுட்டோம்னா இப்படி ஷார்ப்பா ஆயிரும். அவ்வளவுதான். நமக்கு நீடில்ல இதை இன்சர்ட் பண்ணி ஈஸியா நம்மளால நூல் கோர்த்திட முடியும். பாருங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கூட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு நூல் டப்பால போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒண்ணு காணா போச்சுன்னா கூட ஒன்ன நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த ஊசிக்குள்ள இத இன்சர்ட் பண்றேன். இதை இன்சர்ட் பண்ணும்போது ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால ஈஸியா உள்ள போயிரும். பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நூலை கோத்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கான நூல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நூலெல்லாம் நம்ம ஊசியில கோக்குறது ரொம்பவே சிரமமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய திரியா வரும். இப்போ இது அப்படியே பிரிஞ்சிரும், உள்ள போகவே போகாது. பட் இந்த மாதிரி இருக்கிறது கூட நம்ம ஈஸியா கோர்த்துட முடியும். இப்போ நீங்க இதை இதுக்குள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இத நீங்க அப்படியே உருவுனீங்கன்னா இந்த நூலோட சேர்த்து இந்த சைடு உங்களுக்கு கடிச்சுக்கும். அவ்வளவுதான். பாருங்க, இப்ப வந்துருச்சு பாருங்க. சோ நம்ம ஈஸியா ஊசி நூல்ல கோர்த்தாச்சு. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெரிய ஊசி தான், பட் சின்ன ஊசிலயும் உங்களுக்கு கண்டிப்பா போகும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா நம்ம ஊசியில நூல் கோர்த்துற முடியும். இப்ப சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்ல, அடுத்த டைம் நியூ ட்ரெஸ் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னா நீங்க இதுக்கு பதில் தேங்காய் நாறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமான தேங்காய் நாறு எடுத்து அதுல பிசிறுகள் இல்லாத மாதிரி ஃபிங்கர்ல வச்சு தேய்ச்சி விட்டு இந்த மாதிரி தின்னாயிரும். அதுக்கப்புறம் அதை 2ஆ ஃபோல்டு பண்ணி ஊசிக்குள்ள விட்டு நீங்க நூல் கோர்த்துற முடியும். இப்ப என்கிட்ட தேங்காயும் இல்ல, அதனால டெமோ பண்ணி காட்ட முடியல. பட் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் தான் நமக்கு முக்கியம். அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா நம்ம எதை வேணா வச்சு ஈஸியா கோர்த்துற முடியும். நரம்பு கூட வச்சு நம்ம கோக்கலாம். நரம்பு கொஞ்சம் திக்கான நரம்பா இருந்ததுன்னா உள்ள போகாது. அதனால மெல்லிசான தின்னான நரம்பு இருக்கணும். இந்த மாதிரி நீங்க ஊசி கோக்குறது ஒரு 4-5 செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு காணா போச்சுன்னா கூட இன்னொன்னு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வச்சு நீங்க மெஷினுக்கு கூட ஊசிக்கு நூல் கோத்துற முடியும் ஈஸியா. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 40க்கு மேல எல்லாம் ஆச்சுன்னா கண்ணு கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமா தான் இருக்கும். எனக்கே அப்படிதான் இருக்கு. இப்போலாம் வயசாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஏதாவது வச்சுதான் நம்ம கோக்க வேண்டி இருக்கும். இப்படி கோத்து பாருங்க, ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.